ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஈஸ்ட் இல்லாத சோடா இல்லாத ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஆப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற ஆப்பத்தில் ஈஸ்ட் அல்லது சோடா கண்டிப்பாக சேர்த்துருக்கோம். இனிமே வீட்லேயே ஈஸ்ட்டும் சோடாவும் இல்லாமல் சாஃப்டான ஆப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு மாவு அதிகமாக இருக்கிறதுனால 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் அரைக்கும் போது ஊற வச்சதுலேருந்து பாதி சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். இந்த மாவை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. மாவு தயார் பண்ணியாச்சு. இனி நம்ம காலையில் மாவில் உப்பு சேர்த்துட்டு சுட சுட ஆப்பம் சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். காலையில் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ஆப்பம் சுடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆப்ப சட்டியை ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கணும். சூடானதும் மாவு ஊத்திட்டு ஒரு சுத்தி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஆப்பம் சூப்பரா தயாராயிடுச்சு. ஈஸ்ட் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆனா ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு நம்மளோட ஆப்பம். இந்த ஆப்பத்தோட தேங்காய் பால், சிக்கன் குழம்பு, கடலைக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஆப்பத்தை நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.